திருப்பரங்குன்றம் வழக்கில் முந்தைய உத்தரவுகளை சுட்டிக்காட்டி தற்போது வாதம் நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது குறித்து சர்ச்சையான தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் இடையீட்டு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். இது குறித்து முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள மலை உச்சியில் தர்கா அருகில் உள்ள ஒரு கல்லில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் பிரதான வழக்கு. இந்த வழக்கை பல்வேறு தரப்பினர் ராம ரவிக்குமார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தனி நீதிபதியிடம் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதி மலை உச்சியில் தர்கா அருகில் உள்ள அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் பல்வேறு தரப்பில் மனுக்கள் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக அரசு தரப்பு, மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவில் செயல் அலுவலர், கோவில் தேவஸ்தானம் தரப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வாதம் தான் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீதிபதி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு என்பதை விசாரணை செய்திருந்தனர். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் PS ராமராஜராகி பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் தனி நீதிபதியுடைய முரண்பட்ட தீர்ப்புகளையும் எடுத்துரைத்திருந்தார். அதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை மீண்டும் இன்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் முன்னிலையில் வழக்கு என்பது காலை துவங்கப்பட்டது. காலை துவங்கியவுடன் தேவஸ்தானம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் ஆஜராகி முக்கியமான பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். குறிப்பாக தனி நீதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவில் அவர் மற்ற தரப்பு எந்த தரப்பையுமே ஒரு கருத்தில் கொள்ளவில்லை. குறிப்பாக உச்சநீதிமன்றம் தேவஸ்தானங்கள் மற்றும் கோவில் விவகாரங்களில் புதிதாக எந்த உத்தரவுகளும் பிறப்பிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை தொடர்ந்து எந்தவித கருத்திலும் கொள்ளாமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் என வாதங்களை வைத்திருந்தார். இது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய கல் தீபக்கல்லா என்பது எந்த வகையிலும் உறுதி செய்யப்படவில்லை. அவ்வாறு இருக்கும்போது தனிநபர் ஒருவர் மனு தாக்கல் செய்து தான் தீபம் ஏற்ற வேண்டும் உரிமை கோரியுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக இந்த வழக்கு என்பது பொதுநல வழக்கு போல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுதான் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் என்று வழிபாட்டு முறைகளில் தனிநபர் உரிமை கோர முடியாது. அவ்வாறு உரிமை கோரும் பட்சத்தில் அவர் உரிமையியல் நீதிமன்றத்தை தான் அணுக முடியும். எனவே அவர் உயர்நீதிமன்றத்தை அணுகி இது போன்ற உத்தரவுகளை தனக்கு சாதகமாக பெற்றுள்ளார். அதை கருத்தில் கொள்ளாமல் தான் தனி நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இந்த வழக்கில் தர்கா தரப்பு, வக்பு வாரிய நிர்வாகம் மற்றும் எதிர்மனுதாரர்கள் யாருடைய வாதங்களையும் முறையாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் தான் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனவே தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வழக்கில் வாதிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் கோவில் நிர்வாக தரப்பில் ஆஜரான இன்னொரு மூத்த வழக்கறிஞர் ஜோதி ஆஜராகி முக்கியமான பல்வேறு ஆவணங்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தை சுற்றிலும் சமண மலைகள், பல்வேறு மலைகள் உள்ளது. நாகமலை, யானைமலை, ஐட்டாப்பட்டி மலை, அதுபோன்றுதான் திருப்பரங்குன்றம் மலையும் உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்தவரை ஆகம விதிகளுக்கு உட்பட்டு உச்சி பிள்ளையார் கோவிலில் மிக தெளிவாக பல நூற்றாண்டுகளாக அந்த ஆகமத்திற்கு உட்பட்டு தீபங்கள் ஏற்றப்பட்டு வருகிறது. அதே போல இந்த ஆண்டும் கார்த்திகை தீபம் என்று மிக மிக விமர்சையாக அந்த விழாக்கள் என்பது கொண்டாடப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதியிடம் தர்கா அருகில் உள்ள சர்ச்சைக்குரிய ஒரு கல்லை காண்பித்து அந்த கல்லுதான் தீபக்கல் என்று எந்தவித ஆவணங்களையும் தாக்கல் செய்யாமல் தனி நீதிபதியிடம் கடைசி நேரத்தில் மனு தாக்கல் செய்து அதை தனி நீதிபதி அவசரமாக விசாரணை செய்து 3 நாட்களில் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு என்பது பல்வேறு முரண்பாடுகள் உள்ளது. இந்த மலையை பொறுத்தவரை சமணர்கள் வாழ்ந்ததற்கான பல்வேறு ஆவணங்கள் உள்ளன. குறிப்பாக தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் மற்றும் கல்வெட்டுத்துறையினுடைய நிபுணர்கள் எழுதிய புத்தகங்களை மேற்கோள் காட்டி அந்த புத்தகங்களையும் நீதிபதியிடம் சமர்ப்பித்து வாதிட்டார். அதில் குறிப்பாக சமணர்கள் இந்த கற்களை பயன்படுத்தியுள்ளனர். ஏனென்றால் சமணர்கள் அந்த காலத்தில் நிர்வாணமாக மலையில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்துள்ளனர். அவர்கள் கூடுவதற்காக ஒரு அடையாளமாகத்தான் இந்த கல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கல்லில் அவர்கள் தாங்கள் கூடியிருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக தீபங்கள் ஏற்றி அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். குறிப்பாக இந்த கல் சர்வே கல்லோ மற்ற எந்த கல்லும் கிடையாது. இது குறிப்பாக சமணர்கள் பயன்படுத்திய ஒரு கல் என்பதை பல்வேறு ஆவணங்களையும் சுட்டிக்காட்டி வாதிட்டு இருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் அஜபதி ராய், பிரபுராஜதுரை உள்ளிட்டோரும் இந்த விவகாரத்தில் தனி நீதிபதி பல்வேறு கருத்துக்களில் முரண்பட்டு தீர்ப்பு வழங்கியுள்ளார். குறிப்பாக தர்கா தரப்பில் உரிய கால அவகாசம் வழங்கவில்லை. குறிப்பாக ஒரு கால அவகாசம் என்பது இதுபோன்ற விவகாரங்களில் 8 வாரங்கள் வழங்கப்படும். ஆனால் 2 நாட்களில் தங்கள் பதில்மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே போல தர்கா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் மோகன் வாதிடும் போது பல முக்கியமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக தாங்கள் இந்த வழக்கு
அதாவது தனி நீதிபதி வழக்கு விசாரணையின் போது வீடியோ கான்பரன்ஸில் ஆஜராகி வாதிட முயன்றோம். ஆனால் எங்கள் கருத்துக்களை எதுவும் கேட்காமல் வீடியோ கான்பரன்ஸ் உடனடியாக கட் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. நாங்கள் எவ்வளவோ கெஞ்சியும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்க வேண்டும், இதில் பல்வேறு கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட உள்ளது, ஆனால் என்று கேட்டும் எங்களுக்கு எவ்வித கால அவகாசமும் வழங்கவில்லை. எனவே தனி நீதிபதி தன்னிச்சையாக எந்த உச்சநீதிமன்ற உத்தரவுகளையும் சரி, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுகளையும் சரி, எதனையுமே கருத்தில் கொள்ளாமல் தான் இந்த உத்தரவு என்பதை வழங்கியுள்ளார். இந்த உத்தரவு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். இங்கு மதுரையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட சமூக நல்லிணக்கம் என்பது மிகுந்த அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் வாதிட்டனர். இதே கருத்தை தான் லஜபதி ராயும் ஆஜராகி பல்வேறு முக்கிய விவகாரங்களை எடுத்துரைத்தார். குறிப்பாக இந்தியாவில் பாபர் மசூதி இடிப்புக்கு பின் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றுள்ளது, தொடர் மத கொலைகள் நடைபெற்றது. எனவே இதனையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சமூக நல்லிணக்கம் என்பதுதான் முக்கியம். புதிதாக ஒரு கலாச்சாரத்தையோ வழிபாட்டு முறைகளையோ எதையும் நாம் திணிக்க முடியாது. ஏற்கனவே ஒன்றிய அரசு அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல உச்சநீதிமன்றமும் 1947 பின் ஆகஸ்ட் மாதத்திற்கு பின் எந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதோ அதில் யாரும் தலையிடக்கூடாது என பல்வேறு உத்தரவுகளை எல்லாம் இருந்த போதும் தனி நீதிபதி எதையும் கருத்தில் கொள்ளாமல் இந்த உத்தரவுகளை பிறப்பித்தார் என வாதிடப்பட்டது. இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்று கேட்டுக்கொண்ட நீதிபதி அனைத்தையும் பதிவு செய்துள்ளார். நாளை இந்த வழக்கு விசாரணை என்பது தொடரும். நாளையை பொறுத்தவரை காவல்துறை தரப்பிலும் வக்பு வாரிய தரப்பிலும், ஏன்னால் வக்பு வாரியம் அங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது, அது வக்பு வாரியத்திற்கு சொந்தமான தர்காவா உள்ளதால் வக்பு வாரியம் தங்கள் தரப்பு வார்த்தையை எடுத்துரைப்பதற்காக நாளை அவகாசம் கோரியுள்ளனர். எனவே வழக்கு விசாரணை என்பது நாளை நடைபெறும். சிலர் நீதிமன்ற முடிவும் தருவாயில் தங்களை எதிர்மனுதாரர்களாக இணைத்து தங்களையும் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று இன்றும் நீதிபதிகள் முறையிட்டனர். ஆனால் நீதிபதிகள் புதிதாக எந்த மனுதாரர்களையும் இடையீட்டு மனுதாரர்களாக சேர்த்து வாதிக்க முடியாது. பழைய மனுதாரர்கள், முக்கியமான மனுதாரர்கள் உள்ளனர். எனவே அவருடைய கருத்துக்கள் கேட்கப்படும் என கூறி வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைத்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.